திருச்சிற்றம்பலம் அடியர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய மனசு பார்த்திங்கன்னா ஒன்று இறந்த காலத்தை எண்ணி வருந்திக்கிட்டு இருக்கும், அப்படி இல்லைனா எதிர்காலத்தை எண்ணி நிகழ்காலத்தில் கண்டிப்பாக இருக்காது. அதனால்தான் ஞானிகளும் முனிவர்களும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதை குரங்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குரங்கு எப்படி ஒரு இடத்துல இருக்காதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது. ஒன்று இறந்த காலத்தில் அப்படி செஞ்சுருக்கலாம் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இறந்த காலத்தை எண்ணி ஏங்கி கொண்டு இருக்கும். அப்படி இல்லைனா எதிர்காலத்தில் எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் மிக ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அதை எதிர்பார்த்து பார்த்திங்கன்னா ஏங்கி கொண்டிருக்கும். எவன் ஒருவன் மனதை அடக்கி ஆளுகின்றானோ அவனோ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படின்ற மாதிரி பட்டினத்தார் சொல்லிட்டு போயிருக்காது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இறந்த காலத்தை எண்ணி இயங்கிறதால எந்த ஒரு பயனும் நமக்கு கிடைக்க போகிறதில்லை அப்படின்றதும் ஒரு பாட்டின் மூலம் சொல்லியிருக்காரு அந்த பாடலர். நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்டிலேயே நன்னெஞ்சமே, ஏன் இப்படி கெட்டு உழல்கின்றாய், இனி எதுவும் இல்லை, வானத்தின் மீனுக்கு வான் தூண்டிலிட்ட வகையது போல் போனதை மீள நினைக்கின்ற என்ன புத்தி இதே. பொருள்: என் இனிய மனமே, நான் உனக்கு எவ்வளவோ எடுத்துரைத்தாலும் அதை நீ கேட்டாகவில்லை. நீ இவ்வாறாக ஏன் கெட்டு அலைகின்றாய்? இனி காரணமின்றி ஆகாய மீனுக்கு தூண்டிலிட்டது போல நீ சென்றதை கவனித்து பலவாறாக கலங்குகின்றாய். இதென்ன உனக்கு இப்படி ஒரு அற்ப யோசனை வந்தது? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இறந்த காலத்தை எண்ணி வருந்தக்கூடாது, எதிர்காலத்தை எண்ணி இயங்கக்கூடாது. நிகழ்காலத்தில் வாழ பழகி கொள்ள வேண்டும். இல்லைன்னா நிகழ்காலத்தில் மனதை அடக்கி ஆளக்கூடிய திறமையை நம்ம கையாண்டு வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்படி இல்லைன்னா மனது ஒரு அற்பமான ஒரு அற்ப யோசனையை வளர்த்து கொண்டே போகும். மனது பேச்சை நம்ம கேட்காம மனதை அடக்கி வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் பட்டினத்தார் இந்த பாடல் மூலம் சொல்ல வராரு. திருச்சிற்றம்பலம்.